சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். யார் அவங்களை கொலை பண்ண சொன்னது? தெரியல சார், அவரை நாங்க பார்த்தது இல்ல சார். இது வரைக்கும் அவர்கிட்ட போன்ல தான் பேசியிருக்கோம். என்னோட போனுக்கு அந்த பொண்ணோட போட்டோவும் அட்ரஸையும் அனுப்பி அந்த பொண்ணை கொல்ல சொல்லி எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் வந்தது. நாங்களும் பணத்துக்காக அவங்க சொன்ன மாதிரியே அந்த பொண்ணை கொன்னுட்டோம் சார். வேற எதுவும் அவனை பத்தி தெரியாது சார். போன்ல மட்டும் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தான்னு சொன்னல, அவன் நம்பர் இருக்கும்ல, கொடு. போன் எங்க எடு எடு. சார், அவன் நம்பர்லாம் என்கிட்ட இல்ல சார். என்னது, நம்பர் இல்லையா? போன் நம்பருக்கு நீ இப்பதான் சொன்ன, இப்ப நம்பர் இல்லைன்னு சொன்னா எப்படி நம்பர் சொல்ற? சார், நான் உண்மையதான் சார் சொல்றேன். அவன் ஒவ்வொரு தடவையும் வேற வேற பிரைவேட் நம்பர்ல இருந்து தான் சார் எனக்கு போன் பண்ணுவான். அதனால அவன் நம்பர் எனக்கு தெரியாது சார். மாட்டிக்க கூடாதுன்னு எவ்வளவு பக்காவா பிளான் பண்ணி பண்ணிருக்கானுங்க பாடுறா. மச்சான் பெரிய கிரிமினலா இருப்பாங்க போலையடா. சார், எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் சார். என்ன தயவு செஞ்சு காப்பாத்துங்க சார். ஏண்டா, கொலை பண்ணிட்டு உன்னை காப்பாத்தணுமா? உன்னை தூக்குல போட்டு கொல்லணும்டா. அப்பதான். டேய் இரா, இது பாரு, இப்ப நீ உன்னை காப்பாத்திக்க உனக்கு ஒரே வழிதான் இருக்கு. அது நாளைக்கு நீ கோர்ட்ல வந்து உண்மையை சொன்னா மட்டும்தான் நீ உன் உயிரையாவது காப்பாத்திக்க முடியும். தண்டனைக்கு பயந்து உயிரை விட்டுறாத. என்ன, உண்மையை ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன் சார். நான் கோர்ட்ல எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் சார். மச்சான், இவனை நம்பலாமா? அங்க வந்து ஏதாவது மாத்தி பேசிட போறான்டா. சார், கூட இருந்தவனுங்களே என்னை கொலை பண்ண தயாராயிட்டானுங்க. நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது, என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் உண்மையை ஒத்துக்கிறேன் சார். அதுவும் இல்லாம எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் குடும்பம் அனாதை ஆயிடும் சார். அவங்களுக்காக தான் சார் யோசிச்சு சம்மதிக்கிறேன். ஏய், நீ சொல்றத நம்பலாமா? நாங்க என் பொண்டாட்டி பிள்ளைங்க மேல சத்தியமா சொல்றேன் சார். என்ன நம்புங்க சார். என்ன அர்ஜுன், இவ்ளோ மோசமானவங்களா இருக்காங்க? கேவலம் பணத்துக்காக ஒரு உயிரை கொல்ற அளவுக்கு இறக்கம் இல்லாதவங்களா இருக்காங்களே. அவங்க கிட்ட இந்த ஈவு இறக்கத்துல நம்ம எதிர்பார்க்க முடியாது மலர். அவங்க எல்லாம் ஈவு இறக்கமே இல்லாம பணத்துக்காக எதையும் செய்ய நினைக்கிறவங்க. அப்ப அவங்களுக்கு பணம் கொடுத்து நிக்கிதாவை கொலை பண்ண சொன்னது யாரா இருக்கும் அர்ஜுன்? நானும் யாரா இருப்பாங்க தான் மலர் யோசிச்சுட்டு இருக்கேன். நிக்கிதாவை கொலை பண்ற அளவுக்கு யார் அவளுக்கு எதிரியா இருப்பாங்கன்னு எனக்கு புரியல. என்ன பண்றா இவ? என்னத்தையும் மிக்ஸ் பண்றா. அடி பாவி.
போய் மலர கூட்டிட்டு வந்து இந்த மருந்து கலந்த கூட்ட அவளை சாப்பிட வச்சு அவ கருவை களைச்சிடணும். ஓகே ஓகே. மலர், லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடலாம். இல்ல எனக்கு வேண்டாம், பசிக்கல. என்னது வேண்டாமா? மலர், என்ன நீ சாப்பிடாமல இருக்க கூடாது. வா அர்ஜுன், நீயும் வா. சொன்னா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு வேண்டாம். சும்மா கம்பல் பண்ணாதீங்க. மலர், நான் சொல்றத கொஞ்சம் நீ புரிஞ்சுக்க பாரு. இப்ப உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, உன் வயித்துல வளர்ற குழந்தைக்காக நீ இப்ப சாப்பிட்டுதான் ஆகணும். குழந்தையோட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அர்ஜுன், நீயாவது சொல்லு அர்ஜுன். குழந்தை உண்டாகிறது அந்த கடவுள் கொடுக்கிற வரம். அத நல்லபடியா பாதுகாக்க வேண்டாமா? சொல்லி கூட்டிட்டு வா அர்ஜுன். அக்கா, நீங்க போங்க, மலரை நான் கூட்டிட்டு வரேன்.